சென்னை தனியார் கல்லூரி மாணவர் ஒருவர் 22 வயதே ஆன முகமது சுஹேல் என்ற ஒரு நபர் தனது தோழிகளுடன் நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பப்பிற்கு நேற்று இரவு சென்றிருக்கிறார். அந்த பப்பில் நடனமாடிக்கொண்டிருந்த போதே அந்த கல்லூரி மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். தற்பொழுது உயிரிழந்த மாணவர் முகமது சுஹேலுடைய உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? உடற்கூறாய்வு முடிஞ்சிருச்சா இல்லையா? என்ன நிலவரம் சாலமன்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர் முகமது சுஹைல். 22 வயதான இவர் ராமாபுரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்துல MBA முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். குறிப்பாக கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாகத்தான் இவர் சொந்த மாவட்டத்திலிருந்து இங்கு ஹாஸ்டல்ல தங்கி அந்த கல்லூரியில பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில நேற்று இரவு 10 மணி அளவுல நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கேளிக்கை விடுதியில அங்க இருக்கக்கூடிய பப்புல சில பெண்களுடன், அதாவது அவரது தோழிகளுடன் அங்கே நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அங்க இருக்கக்கூடிய உணவையும் உண்டதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென முகமது சுஹேலுக்கு மயக்கம் ஏற்பட்டு அதே இடத்திலேயே மயங்கி விழுந்த நிலையில உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதித்த போது அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தேனாம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு உயிரிழந்த கல்லூரி மாணவரின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளனர். பிரேத பரிசோதனையில முதற்கட்ட விசாரணையில இவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து தற்போது திருவல்லிக்கேணி துணை ஆணையர் அந்த பப்புக்கு சம்பந்த இடத்திற்கு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் மேனேஜரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 வருடங்களாக இந்த பப்பானது செயல்பட்டு வருவதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய உள்ளது. மேலும் 1000 ரூபாய் கட்டணம் பெற்று ஒவ்வொருத்தருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர் எப்படி உயிரிழந்தார், அதாவது உண்மையிலே மாரடைப்பு தானா அல்லது வேறு ஏதேனும் அருந்தி ஏதேனும் உயிரிழந்திருக்காரா என்பது தொடர்பான முழு விசாரணையை தற்போது போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 22 வயதே ஆன இளைஞர் மாரடைப்பு காரணமாக நடனமாடிக்கொண்டிருந்த போதே உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.